திமுகவினரின் குற்றச் செயல்கள் மூடி மறைக்கப்படுவதாகவும் தமிழகத்தில் ஏழைகளின் உயிர் மலிவாகிவிட்டதாகவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டிருந்தால் அவை முற்றிலுமாக மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சிவகங்கை பிரச்சனையும் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் பரிதவிப்பதை பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இங்கே ஏழைகளின் மனித உயிர் அவ்வளவு மலிவாக போய்விட்டது. ஒரு காவலாளியின் உயிர் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதுவும் விசாரணைக்கு மட்டுமே எடுத்து சென்று. இது மிக மிக வேதனை அளிக்கக்கூடியது. இங்கே பெண்களின் மானம் மலிவாகி போய்விட்டது, ஏழைகளின் உயிர் மலிவாகி போய்விட்டது. இதுதான் இந்த திராவிட மாடலின் மிக வேதனையான ஒரு வெளிப்பாடு என்பதை நான் மிக வேதனையாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கூட்டணியை முதலில் பாருங்க, எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏதாவது நடக்குமா? அதிமுக பாஜக கூட்டணியில ஏதாவது நடக்குமா? யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? அதை பிடிச்சி இந்த கூட்டணி இன்னும் இணையல ஒட்டலன்னு சொல்லி கொண்டிருக்க முடியுமான்னு என்று தேடி தேடி பார்த்து கொண்டு எதையும் தேட வேண்டாம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது, நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.